நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஏன் சிலர் மட்டும் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் வெளிப்புற உலகத்தை விட தங்களுடைய மனதையும் பழக்கங்களையும் கவனித்து திருத்திக் கொள்கிறார்கள். பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு மனிதனை அழிப்பது அவனுடைய எதிரிகள் இல்லை, அவன் மாற்றமறுக்கும் குணங்கள்தான். சிலர் வாழ்க்கையில் எத்தனை தடவை தோற்றாலும் என்னால் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒருபோதும் யோசிக்க மாட்டார்கள். எப்போதும் சூழ்நிலையைத்தான் குறை சொல்வார்கள். வேலை கிடைக்கலன்னா அரசு காரணம், பணம் இல்லன்னா குடும்பம் காரணம், வாழ்க்கை சரியில்லன்னா நேரம் காரணம். ஆனால் உண்மையான முன்னேற்றம் எப்போது தொடங்கும் தெரியுமா? நம்மக்கிட்டையும் சில தவறுகள் இருக்கலாம் என்று மனசார ஒத்துக்கொள்ளும் அந்த நிமிஷத்தில்தான். அதற்கு பிறகு வருவது ஈகோ. இது அமைதியாக மனிதனுடைய வளர்ச்சியை சாப்பிடும் விஷம் மாதிரி. சிலருக்கு தப்பு தெரிந்தாலும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் உண்மையை விட தங்களுடைய பெருமையை காப்பாற்றிக் கொள்ள அதிகம் முயற்சி செய்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை கவனிச்சு பாருங்க, அவர்கள் தப்பை மறைக்க மாட்டார்கள், திருத்திக் கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் தினமும் வளர்க்கிறார்கள். இன்னொரு ஆபத்தான பழக்கம் மற்றவர்களின் கருத்தை கேட்கவே விரும்பாதது. யாராவது வேறு மாதிரி பேசினாலே கோபம் வந்துவிடும். உடனே சண்டை, வாதம், கத்தல். காரணம் என்ன தெரியுமா? கேட்பதற்கான பொறுமை இல்லாத மனம். உண்மையான அறிவாளி அதிகம் பேச மாட்டான், அதிகம் கேட்பான். ஏன்னா ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் ஏதாதோ கற்றுக்கொள்ளலாம் என்பதை அவன் புரிந்திருப்பான். சிலருக்கு வாழ்க்கை முழுக்க ஒரே மாதிரி சிந்தனைதான் இருக்கும். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதம் அவர்களை மெதுவாக தனிமைப்படுத்திவிடும். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதுசு புதுசா விஷயங்கள் உருவாகிறது. ஆனா சிலர் மட்டும் பழைய எண்ணங்களிலேயே சிக்கிக் கிடப்பார்கள். நெகிழ்வு இல்லாத மரக்கட்டை எப்படி உடைந்து போகிறதோ அதே மாதிரி மாற்றமில்லாத மனசும் ஒரு கட்டத்தில் உடைந்து போய்விடும். அதிலும் சிலர் புதுசா ஏதாவது கற்றுக்கொள்ளவே தயங்குவார்கள். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று ஒதுங்கி நிற்பார்கள். ஆனால் கற்றலை நிறுத்தியவுடன் வளர்ச்சியும் நின்றுவிடும். ஒரு காலத்தில் சாதாரணமாயிருந்த விஷயங்கள் இன்று உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அதனால் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான் காலத்தோடு சேர்ந்து முன்னேறுவார்கள். மேலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். சின்ன விஷயத்துக்கு கோபம், அவசரம், ஆத்திரம் இவை எல்லாம் நிமிடங்களில் உறவுகளையும் வாய்ப்புகளையும் அழித்துவிடும். ஒரு நிமிஷ கோபம் பல வருட நிம்மதியோ கூட எடுத்துச் செல்லும். அதனால் அமைதியாக யோசிக்கும் பழக்கம் வாழ்க்கையில் மிகப் பெரிய சக்தி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெறும் பில்டப். சிலர் பேசும்போது உலகத்தையே கைப்பற்றிய மாதிரி பேசுவார்கள். ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. உண்மையான திறமைக்கு சத்தம் தேவையில்லை. வெற்றி பெற்றவர்கள் அதிகம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய செயல் தானாகவே பேசும். வாழ்க்கையில் நம்ம சுற்றியிருக்கும் மனிதர்களையும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், மற்றவர்களை இழிவாக பார்க்கிறவர்கள், வளர்ச்சியை கேலி செய்கிறவர்கள், இவர்கள் நம்ம மனதையும் பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். எந்த மனிதர்களோட சேர்ந்து இருக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் அதே மாதிரி மாற ஆரம்பிப்போம். அதனால நண்பர்களே, தினமும் உங்களை நீங்களே கேளுங்கள். நான் புதுசா ஏதாவது கற்றுக்கொள்கிறேனா? என் தவறுகளை திருத்திக் கொள்கிறேனா? மற்றவர்களின் கருத்தை மதிக்கிறேனா? கோபத்தை கட்டுப்படுத்துகிறேனா? ஈகோவை விட உண்மையை முக்கியமா பார்க்கிறேனா? இந்த கேள்விகளுக்கான பதில் நல்லதா இருந்தா நீங்க சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது பணமோ புகழோ இல்லை. தினமும் நேற்றைய நம்மை விட இன்றைய நம்மை சிறந்த மனிதனாக மாற்றிக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி.